வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலா மிஷன். இன்னைக்கு நம்ம 14 கீழ்க்கணக்கு நூல்களோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இன்னா 40, இனியவை 40 இது ரெண்டுத்தையுமே ஷார்ட்கட்ஸோட பார்த்துடலாம். நம்ம இது வந்து இன்னா 40ன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு பின்னாடி இன்னா இன்னா அப்படின்னு வரும். அதே மாதிரி இனியவை 40 பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இனியது இனியது அப்படின்னு முடியும். இதை வச்சு நம்ம வந்து எந்த நூல்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் அதை தவிர சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. பாடல்களோட எண்ணிக்கை, ஆசிரியர், இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ ஷார்ட்ஸாக பார்த்துடலாம். இன்னா 40ஓட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா வந்து கபிலர். எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு. இவரோட சமயம் வந்து சைவ சமயத்தில் எழுதியிருப்பார். மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 பாடல்கள் இசை வெண்பாவால் இயற்றப்பட்டிருக்கும். எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு 40 பாடல்ல சொல்லியிருக்கிறது தான். இதனால தான் அதுக்கு இன்னா 40 அப்படின்னு பேர் வந்தது. இதில் மொத்தம் எத்தனை விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 164 இன்னா செயல்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்த கடவுளை வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சிவன், பலராமன், திருமால், முருகன் இவங்களை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கடவுள் வாழ்த்து தொடங்குறதா சொல்லுவாங்க. அடுத்தது கல்லுண்ணாமை, புலாலுண்ணாமை வற்புறுத்தும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இன்னா 40 தான். இன்னா 40ஓட பாடல்கள் பார்த்துக்கோங்க. விஷயத்தெல்லாம் செஞ்சால் வந்து அறம் பெருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இன்னா 40. இப்போ நம்ம வந்து இனியவை 40 வந்து பார்க்கலாம். இனியவை 40ஓட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதன் சேந்தனார். இவரோட ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை. இவரோட பெற்றோர் வந்து மதுரை தமிழாசிரியனார் மகனார் அப்படின்னு வரும். இவரோட காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இனியவை 40ல் எத்தனை பாடல் பார்த்தீங்கன்னா 40 பாடல் ப்ளஸ் வந்து ஒரு 2 கடவுள் வாழ்த்து வந்து இருக்கும். இனியவை 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயத்தெல்லாம் செய்யணும்னு ஒரு 40 பாடலில் சொல்லியிருக்கிறது. இதில் வந்து கடவுள் வாழ்த்துல எந்த கடவுள் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால், சிவன், அப்புறம் வந்து பிரம்மன் 3 பேருமே வந்து மும்மூர்த்திகளுமே வந்து சொல்லியிருப்பாரு. இதுலேருந்து இவருக்கு வந்து வைணவம், சைவம் அப்படிங்கிற சமயம் இல்லாமல் இவர் வந்து பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 41 பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடல்லையும் எத்தனை கருத்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இல்லைன்னா 4 அறக்கருத்து வந்து சொல்லியிருப்பாரு. மொத்தமாக எத்தனை இனிய செயல்களாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 124. இனியவை 40 வந்து பெண்ணடிமை பற்றி கூறுது. அது மட்டும் இல்லாமல் பெண்ணை வந்து இழிவுபடுத்தல், நஞ்சு அப்படின்னு கூறும் நூல் வந்து இனியவை 40 தான். இது வந்து பொருள் அமைப்பில் திரிகடுகத்தை ஒத்த நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து இனியவை 40. இது நம்மளுக்கு எல்லாமே சும்மா பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும். பட் ஆனால் இது கொஸ்டினில் கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்கிலேயே கேட்டிருப்பாங்க. குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. குழவி அப்படின்னா குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வந்து பிணி இல்லாமல் வாழ்ந்தாலே அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி இனிதே இனிதே அப்படின்னு கடைசியாக முடிகிறது எல்லாமே வந்து இனியவை 40ல் தான் வரும். ஸோ அதனால நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு 14 கீழ்க்கணக்கு நூல்கள், அதாவது அறநூல்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.